வணக்கம் everybody, hi, hello, welcome back to the class. நான் உங்கள் வாத்தியார் திவா. ஸோ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, நம்ம வந்து கிருத்தாஸ் பேப்பர் எக்ஸாம் குர்ச்சுவான் எஸ்பிஎம் புலாப்பினால் கிருத்தாஸ் டூவை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ கிருத்தாஸ் டூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் உங்களுக்கு 3 செக்ஷன் இருக்குது. செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, செக்ஷன் சி. ஸோ நம்ம வந்து செக்ஷன் ஏல வந்து மொத்தம் 6 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 6 கொஸ்டின்லையும் நம்ம எல்லா கொஸ்டினையும் ஆன்சர் பண்ணி ஆகணும். ஓகேவா? ரைட். ஸோ கொஸ்டின் நம்பர் 1. ஓகே, நம்ம கொஸ்டின் 1 பார்க்க போகிறோம். கொஸ்டின் 1 பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வெக்டர். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இது ராஜா சத்து, டயக்ராம் சத்து. ஓகே, ராஜா satu menunjukkan sebuah sisi 4 PQRS. Sisi 4, 1, 2, 3, 4. Oke, sisi 4. Oke. PTS dan TUR ialah garis lurus. PTS ங்கிறது PTS TUR வந்து ஸ்ட்ரெயிட் லைன் சொல்லிட்டாங்க. ஓகே, alright. Then அதுக்கப்புறம் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, given that PQ is 6A. PQ is 6A. அதுக்கப்புறம் PT is 2B. PT வந்து 2B ன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் SR 8A minus 4B. இது SR 8A minus 4B. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, PT equals to 2 over 6 PS. PT னா இங்க இருந்தீங்க PT equals to 2 over 6 PS ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த PT நம்மகிட்ட இருக்கு, நம்ம டைரக்டா கால்குலேட் பண்ணிடுவோம். ஸோ அப்போ PS equals to இது இங்கிட்டு போச்சுன்னா இந்த பாலி ஆயிரும் 6 over 2. PT வந்து எப்படி ஆயிரும், ரைட்டா? அப்புறம் 6 over 2. PT வந்து 2B நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு 6B கிடைக்கும். அப்ப இங்க இருந்து இங்க 6B, ரைட்டா? சோ நம்ம எழுதிடுவோம், இங்க இருந்து இங்க is 6B. இது 6, இங்க இருந்து இங்க 6B, இது 2B. அப்ப TS வந்து நமக்கு தெரியும், TS வந்து 4B. ஓகே, ரொம்ப கிளியர் கட். ரைட். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் TU sama dengan 1/2 TR அப்படி சொல்லிருக்காங்க. ஸோ TU வந்து 1/2 TR, அப்போ ஹாஃப். ஓகே, ஸோ TR நம்ம கண்டுபிடிச்சோன்னா அதுக்கப்புறம் ஹாஃப் பண்ணிக்கலாம். TR இப்போ நம்மளுக்கு வந்து வேல்யூ கொடுக்கல. ஓகே, ரைட். TRவும் கொடுக்கல, நம்மளுக்கு TUவும் கொடுக்கல, அப்புறமே கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, அதை இப்படியே வச்சுருவோம். ரைட். இப்போ கொஸ்டின் 1 ஏல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ungkapkan dalam sebutan A dan atau B. Express in terms of A and B or only in B. Okay. முதல்ல QS கொடுத்துருக்காங்க. QS எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிள். QSனா எங்க இருக்கு, Q இங்க இருக்கு, S இங்க இருக்கு. அப்ப Q to P, அப்புறம் P to S. Q ல இருந்து P, அதுக்கப்புறம் P ல இருந்து S ப்ளஸ் பண்ணா போதும். ஓகே, ரைட். ஸோ என்ன பண்ணலாம், டைரக்டா எடுத்து இங்க 6A இருக்கு, இங்க 6A எழுதிடலாமா? முடியாது. ஏன் முடியாது? நல்லா பாத்தீங்கன்னா P to Q தான் 6A, Q to P இப்படி திருபாலியா இருக்கா இல்லையா? சோ நெகட்டிவ் போடணும். ஓகே, ஆல்ரைட். அப்புறம் PS வந்து நம்ம பார்த்தோம்னா PS is 6B நமக்கு தெரியும், 6B அது போட்டு வேண்டியதான். ஓகே, சோ 1 முடிஞ்சிச்சு. இது 1 A1. அடுத்து A2 நம்மளுக்கு TR தேவை சொல்லிருக்காங்க. ஓகே, சேம் மெத்தட். இப்போ எனக்கு TR வேணும். ஓகே, சோ TR வேணும்னா என்ன பண்ணோம், நானே T to S, S to R செய்யணும். T ல இருந்து S, அதுக்கப்புறம் S ல இருந்து R. சோ T ல இருந்து S 4B ன்னு எனக்கு தெரியும், 4B. SR வந்து 8A minus 4B, ரைட்டா? இது சேம். சோ காணா போயிடும்.
ஸோ இதுக்கான 8a இது 8a கிடைச்சிருச்சா? ஓகே ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஸோ என்ன பண்ணுவோம், இதை எடுத்து இங்கே போட்டுருவோம். முதல் நம்மளுக்கு எல்லாம் கிடைச்சிருச்சுல 1/2 8a. ஸோ நம்மளுக்கு 4a இருக்கும். ஓகே ஆல்ரைட். ஸோ question A done. அடுத்து question B. question B என்ன சொல்லிருக்காங்கன்னா tunjukkan bahawa titik QUS adalah segaris. Show that point QUS is a collinear. So collinear segaris அப்படின்னு சொன்னா என்னைக்குமே எப்படி இருக்குன்னா என்னைக்குமே அதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவுல ரேஷியோஸ் இருக்கும். எப்படின்னா இப்போ லெட்ஸ் சே இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இங்க ஒரு நான் பாயிண்ட் வச்சிருக்கேன், இது A B C ன்னு சொல்றேன். ஓகே சோ இப்படி சொல்லும்போது இதுவும் ஏறக்குறைய சேமா தான் இருக்கும். ஓகே பட் என்னன்னா இது வந்து 1 இருக்கலாம், இது 3 அப்படி ரேஷியோ இருக்கும். ஓகே இது மேபி 3 மீட்டரா இருக்கலாம், இது 1 மீட்டரா இருக்கலாம். ஓகேவா? சோ இதோட ரேஷியோ வந்து AB 3AB = BC அப்படின்னு சொல்லி நம்ம போடுவோம். ரைட்டா? இதுதான் ரேஷியோ. சோ இந்த ரேஷியோ இருந்துச்சுன்னா நமக்கு வந்து நிஸ்பா இருந்துச்சுன்னா இது வந்து செகாரிஸ் அப்படின்னு நம்ம ஒரு கன்க்ளூஷன் பண்ணிடலாம். ஓகேவா? ஆல்ரைட். சோ இப்போ நம்ம இங்க என்ன பண்ண போறோம்னா அதே நிஸ்பா அவங்க சொல்லி இருக்க ரெண்டு லைனுக்குள்ள இருக்கா பாப்போம். அதாவது QU and QS அவங்க QUS கொடுத்திருக்காங்க. சோ நம்ம என்ன பண்ண போறோம்னா Q to U உம் Q to S உம் செக் பண்ண போறோம். சோ இது ரெண்டும் செக் பண்ணி இது ரெண்டுத்துக்கும் வந்து நிஸ்பா இருக்கா அப்படின்னு செக் பண்ண போறோம். சோ QS நம்மளுக்கு தெரியும் இங்க இருக்கு. இப்ப QU தான் நம்ம தேடணும். ரைட்டா? ஓகே சோ QU எப்படி தேட போறோம்னா QU சம் பண்ணுங்க. முதல்ல Q to P, P to T, T to U. அப்ப Q ல இருந்து P, அதுக்கு அப்புறம் P ல இருந்து T, அதுக்கு அப்புறம் T ல இருந்து U. QP நமக்கு தெரியும். QP வந்து -6a. PTU நமக்கு தெரியும் 2b. TU நமக்கு தெரியும் 4a. இதெல்லாம் ப்ளஸ் பண்ணா நமக்கு இதுவும் நமக்கு -2a + 2b கிடைக்கும். ரைட்டா? ஓகே சோ QS ஓகே இப்போ என்ன பண்ணுவோம் அப்படி = k. இதுதான் வந்து நம்மளோட நிஸ்பா வச்சுப்போம். ஓகே QS. ஓகே அப்ப k சம் பண்ணுங்க QU over QS. ரைட்டா? சோ QU எவ்வளோ -2a + 2b. ஓகே அதுக்கு மேல QS வந்து நமக்கு தெரியும் -6a + 6b. இது ரெண்டு விளையாக்கிடுவோம், இது 6 விளையாக்கிடுவோம். ஸோ விளையாக்கினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நம்மளுக்கு வந்து 2 over -a + b. இங்கிட்டு பார்த்தோம்னா அதே மாதிரி 6 -a + b. ரைட்டா? இதையும் போயிடும். இது ஒரு பண்ணா 1 2 3 ஆ இருக்கும். ஓகே சோ 1 2 3 னா நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா 3 QU = QS அப்படின்னு கன்க்ளூட் பண்ணிடலாம். கன்க்ளூட் பண்ணோம்னா சோ நிஸ்பா இருக்குல்ல, சோ நிஸ்பா இருக்கறனால இது வந்து செகாரிஸ் அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம். கோ லீனியர் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணிடலாம். ஓகேவா? ரைட் அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான மெட்ஸ். ஓகே சோ இது क्वेश्चन நம்பர் 1. அடுத்து நம்ம क्वेश्चन நம்பர் 2 பாப்போம். ஓகே ஓகே வணக்கம் வெல்கம். சோ நம்ம क्वेश्चन 2 பார்க்க போறோம். क्वेश्चन 2 என்ன சொல்றாங்கன்னா diagram 2 shows a position of A and B on a straight line with distance AB = 60 meter. Raja 2 menunjukkan kedudukan A dan B pada satu garis lurus dengan jarak AB sama dengan 60 meter. அப்ப A ல இருந்து B க்கு நம்ம டிராவல் பண்ணனும்னா இது வந்து 60 மீட்டர் அப்படினு சொல்றாங்க. ஓகே கிளியர்? ஓகே அதுக்கு அப்புறம் கீழ என்ன கொடுத்திருக்காங்கன்னா a particle P moves from A towards B with initial velocity of 10 ms -1 and its velocity increases by 2 ms -1 for each following second. Zara P bergerak dari A ke arah B dengan kelajuan 10 ms -1. அதாவது என்ன சொல்றாங்க, அதனால தான் இங்க வந்து இனிஷியல் வெலாசிட்டி சொல்றாங்க. இனிஷியல் வெலாசிட்டினா t1 உங்களோட A ரைட்டா? t1 அதாவது A சமப்படுங்க 10 ms -1. அதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க, increases by 2 ms -1 சொல்றாங்க. kelajuannya bertambah 2 ms -1 pada setiap saat yang berikutnya. அப்ப என்னன்னா இதுக்கு அப்புறம் t2 வரும்ல, t2 வந்து 12 ஆயிடும். அப்புறம் t3 இருந்துச்சுன்னா 14.
அப்படின்னு ஆயிரும். ஸோ ரெண்டு ரெண்டா இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிருக்கும். ஓகேவா? ரைட், புரிஞ்சாது. அப்ப இங்க இருந்து பார்த்தோம்னா நம்மளோட டி சம்பட்டுங்க எத்தனை டூவர் அப்படின்னு வச்சு வேண்டியதான். ஓகே, இதுதான் அவங்க கொடுத்துருக்க டிப்ஸ், நம்மளுக்கு கொடுத்துருக்க டிப்ஸ். ஓகே, ரைட். அதுக்கப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா a particle q moves at constant velocity of 8 ms negative 1 from b towards a. இது வந்து b to a மூவ் பண்ணுது பார்ட்டிகல் q வந்து ஜரா கியூப் இருக்கிற பார்ட்டிகல் 1 தத்தா 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 அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ இது வந்து t1 சமடுங்க 8 ms நெகட்டிவ் சத்து, இதோட d வந்து சமடுங்க போசோங்க. ஏன்னா கான்ஸ்டன்ட் வெலோசிட்டி சொல்லிட்டாங்க. கான்ஸ்டன்ட் வெலோசிட்டி சொல்லிட்டு நம்ம மலாயில வந்து கிளாஜுவான் தத்தாப் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஃபுல் டிராவலிங், அதாவது இங்க இருந்து அதை எண்ட் டிராவல் பண்ற வரைக்கும் அது வந்து இன்க்ரீஸ் பண்ணவே இல்லை, 8 ms நெகட்டிவ் 1ல தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, டன். ரைட். இப்போ என்ன கேக்குறாங்கன்னா find the value of t, nilai t jika zara p dan q bertemu selepas t saat. The value of t if particles p and q meet after t seconds. இதான் கேள்வி. ஸோ என்ன சொல்றாங்கன்னா இது ரெண்டும் மூவ் பண்ணி இங்க மீட் பண்ணுமா, ஏதோ ஒரு இடத்துல மீட் பண்ணுது. எவ்வளவு நேரம் கழிச்சுன்னா t செகண்ட்ஸ்ல மீட் பண்ணுதான், இங்க நடுவுல மீட் பண்ணுதான். ஓகேவா? ரைட். இப்போ என்ன கேக்குறாங்கன்னா இந்த t யோட வேல்யூ என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, கிளியரா? क्वेश्चन புரிஞ்சுச்சு. ஓகே, ஸோ என்ன பண்ணுவோம்? ஸோ இங்க t செகண்ட் சொல்லிட்டாங்கன்னா நம்மளுக்கு தெரியும் n வந்து t ஆயிரும். ஸோ இதுல இருந்து நம்ம என்னன்னா n சமடுங்க t. ஓகே, ரைட். ஏன்னா பாரு ஃபர்ஸ்ட் செகண்ட், இது செகண்ட், தேர்ட் செகண்ட். அப்ப t செகண்ட்க்கு நம்ம என்ன தேடணும்? t தேடணும் எவ்வளோன்னு. ரைட்டா? அதே மாதிரி இங்கேயும் t தேடணும் எவ்வளோன்னு. ரைட்டா? ஓகே, ரைட். இப்போ இந்த t யோட வேல்யூ தான் நம்மளுக்கு வேண்டும். கிளியரா? ஓகே, ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? டோட்டல் டிஸ்டன்ஸ், அதாவது இந்த t செகண்ட்க்கு இது இப்போ டிராவல் பண்ண டிஸ்டன்ஸும் இது டிராவல் பண்ண டிஸ்டன்ஸும் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து சொன்னாங்க இருக்கும். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா sp, அதாவது p டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து ஃபார்முலா வந்துரும் n/2 2a plus n minus 1 d. இதான் ஃபார்முலா. ரைட்டா? ஓகே, ஸோ n வந்து t ன்னு போட்டோம். அப்ப இது t, இதுவும் t. ஓகே, அதுக்கப்புறம் a சமடுங்க ஸ்பூலோ, அப்ப இது 10. ரைட், மாத்தியாச்சு. d சமடுங்க டூவர், ரைட்டா? கிளியரா? ஓகே, ஸோ இது பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? t/2 20 tambah 2t tolak 2 penuh. ஓகே, நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் ரெண்டு வந்து இங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவோம்ல. ஓகே, ஸோ பண்ணோம்னா t/2 உங்களுக்கு இது மைனஸ் பண்ணா 18 tambah 2t கிடைக்கும். ஸோ இது உள்ள டைம்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 18 t² tambah 2 t² pula t/2 tambah 2t²/2. இது வெட்டிடலாம், இது வெட்டிடலாம், இது 9000. ஸோ 9t tambah t². இது வந்து p வந்து t ல டிராவல் பண்ண டோட்டல் டிஸ்டன்ஸ், t செகண்ட்ஸ்ல இது டிராவல் பண்ண டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து இது. ஓகே, ரைட். அப்புறம் q எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிச்சு பார்ப்போம். ஸோ அதே ஃபார்முலா n/2 2a plus n minus 1 d. இப்போ வந்து நம்ம d 0 ஆயிடுச்சு. அப்ப d 0. ஓகே, அப்புறம் a வந்து 8. ஸோ இது 8 இது t, இதுவும் t. இதெல்லாம் டைம்ஸ் 0 பண்ணாலே இது 0 ஆயிடும். ஓகே, 2 times 8 is 16. ஓகே, ஸோ t2 இங்கிட்டு 16 இருக்கும். இது 8 சமதுங்க 80. ஓகே, இது வரைக்கும் புரியுச்சா? ரைட். ஸோ இப்போ என்னன்னா இது இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிருக்கு, இது இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிருக்கு, இதெல்லாம் சேர்த்தா 60 மீட்டர் வரும் நம்மளுக்கு. ரைட்டா? ஆமா தானே? ஓகே, அப்ப sp tambah sq பண்ணா நம்மளுக்கு வந்து 60 வரணும். ஓகே, பட் sp sq நம்மளுக்கு இப்படி கிடைச்சிருக்கு. ரைட்டா இல்லையா? இப்ப இத எடுத்து இங்க போட்டுருவோம். 9t plus t² q
q வந்து 8t 8t equals to 60 அப்ப t square plus 17t equals to 60 t square plus 17t minus 60 equals to 0 ஓகேவா சோ இத சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு t sama dengan 3 வும் t sama dengan negative 20 வும் கிடைக்கும் ஓகேவா சோ நெகட்டிவ் 20 சான்ஸ் இல்ல ஏனா மாஸ் வந்து நெகட்டிவா இருக்காது சோ not possible tidak munasabah so t விட்டுடுவோம் ஓகே சோ t sama dengan 3 அப்படிங்கிறது தான் நம்மளோட क्वेश्चन A யோட ஆன்சர் ஓகே ஆல்ரைட் புரிஞ்சா ஓகே இது எப்படி செலக்ட் பண்ணேன் அப்படினா நான் வந்து இதுக்காக தனியா ஒரு வீடியோ செய்றேன் எத்தனை பேருக்கு இந்த வீடியோ வேணும் இது வந்து எப்படி செலக்ட் பண்றது சார் நான் கால்குலேட்டர் சொல்லி கொடுக்குறேன் நம்ம வந்து மேனுவலாவும் சொந்தமா எப்படி கால்குலேட் பண்றது நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் வீடியோ வேணும்னா கீழ போய் கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து கண்டிப்பா இத உங்களுக்கு செஞ்சு நான் மேல டேக் பண்றேன் உங்களை ஓகேவா ஆல்ரைட் சோ இது A அடுத்து நம்ம क्वेश्चन B செய்வோம் the distance traveled by particle P from the beginning until it meets இது வந்து T வந்து equals to figure side ஓகே ஆல்ரைட் the distance traveled by particle P from the beginning until it meets particle Q அதாவது முதல்ல நமக்கு தெரியும் SP சமம் dengan 9t plus t square கிடைச்சு நம்ம क्वेश्चन A ல செஞ்சது क्वेश्चन A ல செஞ்சப்ப இது நமக்கு இந்த வேல்யூ கிடைச்சிச்சு ஓகேவா இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு இது வந்து t சமம் dengan t ன்னு தெரிஞ்சிருச்சு ரைட்டா அப்ப என்ன பண்ணுவோம் இந்த t வை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவோம் சோ 9 t நம்ம t ஸ்கொயர் சமம் dengan எத்தனை வருதுன்னா நம்மளோட கேள்வி total distance travel okay so similar of 3 27 இது 9 total 36 meter so sp jara ya p travel sama dengan இங்க flow now 36 மீட்டர்ன்றது தான் நம்மளோட ஆன்சர் so இது क्वेश्चन நம்பர் 2 முடிஞ்சிருச்சு அடுத்து क्वेश्चन நம்பர் 3 பாப்போம் ஓகே என்னடா சார் திடீர்னு ஸ்கேமாவோட ஆன்சர்லாம் அங்க கொடுக்காம ஸ்கேமா எத்தனை மார்க் வரும் அப்படின்னு கொடுக்காம இருக்காருன்னா அதெல்லாம் நான் என்னோட கீழ போய் நீங்க டவுன்லோட் பண்ணுவீங்களா அந்த நோட்டால கொடுத்துருக்கேன் அங்க போய் பாருங்க ஓகே ஆல்ரைட் சோ நம்ம அடுத்து क्वेश्चन நம்பர் 3 போலாம் ஓகே வெல்கம் பேக் நம்ம क्वेश्चन நம்பர் 3 செய்ய போறோம் சோ இந்த வீடியோவோட லாஸ்ட் क्वेश्चन சோ அதுக்கு அப்புறம் நம்ம 4 5 6 செஞ்சுக்கலாம் சோ क्वेश्चन 3 என்ன சொல்லிருக்காங்கன்னா டயகிராம் கொடுத்திருக்காங்க ராஜதிக shows the equation of curve xy sama dengan 4 xy equals to 4 okay வேற என்ன கொடுத்திருக்காங்கன்னா அவங்க சொல்லிருக்காங்க find the equation of the normal at x equals to 2 x equals to 2 ன்றதும் அவங்க கொடுத்திருக்காங்க ஓகேவா ரைட் cari persamaan normal bagi lengkung pada x sama dengan 2 seterusnya cari titik persilangan normal kepada lengkung pada sukuan ke-3 hence find the intersection point of the normal to the curve at third quadrant okay question கொஞ்சம் லெங்தியான क्वेश्चन நிறைய விஷயம் செய்ய வேண்டியது இருக்கு என்னன்னா நமக்கு என்ன தெரியணும் நம்ம வந்து நார்மலோட லைன் தெரியணும் கரிசான் நார்மல் எங்க இருக்குன்னு தெரியணும் அந்த கரிசான் நார்மல் தெரிஞ்சா தான் அந்த கரிசான் நார்மலும் நம்மளோட கர்வும் வந்து இன்டர்செக்ட் எங்க பண்ணுது எந்த பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணுது அப்படின்றது தான் அவங்களோட क्वेश्चन ஓகேவா சோ என்ன பண்ணுவோம்னா இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்குவோம் சோ நமக்கு தெரியும் x y sama dengan 4 அப்ப y equals to 4 over x அவங்க சொல்லிட்டாங்க x sama dengan 2 அப்படிங்க சோ உள்ள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா y sama dengan 4 per 2 so y sama dengan 2 சோ நமக்கு ஒரு தீட்டை கிடைக்கும் என்ன தீட்டை 2 ன்றது தான் நம்மளோட தீட்டை ஓகேவா ஓகே தீட்டை நமக்கு கிடைச்சிருச்சு அடுத்து வந்து கிரேடியன்ட் கண்டுபிடிக்கணுமா இல்லையா ஓகே இது x இத xy கண்டுபிடிச்சோம் அடுத்து கிரேடியன்ட் கண்டுபிடிக்கணும் ஏனா y = mx + c ல ஓகே அப்ப m தேடணும் ரைட்டா சோ m எப்படி தேட போறோம்னா dy ஓகே y = 4 over x இத dy over dx பண்ணீங்கன்னா உங்களுக்கு -4x power 2 கிடைக்கும் ஓகே எப்படி கிடைச்சு அப்படினு கேள்வி இருக்கும் ஓகே இது எப்படினா y = 4x -1 ஆகிடுவோம் சோ -1 ஆக்கணும்னா என்னைக்குமே என்ன பண்ணுவோம் நம்ம dy over dx பண்ணும்போது இத மட்டும் கொண்டு வந்துருமா இல்லையா சோ -1 4x -1 -1 ல அப்ப -4x -2 இருக்கும் சோ -4 இத கீழ எடுத்துட்டோம்னா நமக்கு x + 2 ஆயிடும்
ஓகே சோ இதுதான் வந்து இங்க பண்ணிருக்கோம் alright ஓகே டன் இப்போ இது கிடைச்சிருக்கு சோ இதுல வந்து இதுலயும் நம்ம x சமன்பாடு பண்ணி நமக்கு தெரியுமா x தான் 2 கொடுத்துட்டாங்க சோ 2 இங்க சாப்ட் பண்ணனும்னா நெகட்டிவ் பட் 2 ஸ்கொயர் நம்ம என்ன பண்ணிக்கோம் நெகட்டிவ் சத்து கிடைக்கும் ஓகே இது புரிஞ்சா இது வந்து ஓகே see நம்ம வந்து கர்வோட ஈக்குவேஷன் எடுத்து dy dx செஞ்சா நமக்கு என்ன சொன்னா இது வந்து gradient of tangent சொல்லுவோம் gradient of tangent curvature tangent இது அதாவது இங்கிட்ட ஒரு லைன் போட்டோம்னா இந்த லைன் இப்படி போட்டோம்னா இந்த லைன் இருக்குல்ல இந்த லைனோட டேஞ்சன்ட் வந்து -1 டேஞ்சன்ட் கூட இந்த லைனோட கிரேடியன்ட் ஓகே கர்வ் ஓகே ரைட் அப்ப ஹரிசான் நார்மல் எப்போது பாத்தீங்கன்னா ஹரிசான் நார்மல் வந்து இப்படி இன்டர்செக்ட் பண்ணும் நடுவுல அப்ப இது 90 டிகிரிஸ் ரைட்டா சோ இப்படி இருந்துச்சுனா என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா நம்மளோட டேஞ்சன்ட் m1 னா நம்மளோட நார்மலோட m2 வெச்சுப்போம் இதுவும் 90 டிகிரிஸ் இருந்துச்சுனா நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம் m1 m2 சமடுங்க நெகட்டிவ் சத்து கன்க்ளூட் பண்ணலாம் ரைட்டா ரைட் இப்ப m2 சமடுங்க நெகட்டிவ் சத்து per m1 நெகட்டிவ் சத்து per நெகட்டிவ் சத்து சமடுங்க சத்து இப்போ இது சத்து தான் வந்து நம்மளோட gradient of normal curvature normal ஓகேவா ஓகே சோ என்ன பண்ணுவோம் இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம y mx plus c ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் சோ நமக்கு m தெரிஞ்சிருச்சு m சமடுங்க சத்து ஓகே அதுக்கு அப்புறம் yx தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோமே அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவோம் அப்ப இது 2000 இதுவும் 2000 ரைட்டா சோ 2 equals to 2 plus c 2 அங்க போச்சுனா 2 minus 2 equals to c அப்ப 0 equals to c அதையும் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் y equals to x ன்னு கிடைக்கும் நம்ம சொல்றேங்க y equals to mx plus c சோ நமக்கு c 0 கிடைச்சிருச்சு அப்ப இங்க இருக்காது m வந்து சத்து கிடைச்சிருச்சு அப்ப இதுவும் இருக்காது அப்ப y equals to x ன்றது தான் உங்களோட ஹரிசான் நார்மலோட ஈக்குவேஷன் y equals to x ஓகே புரிஞ்சா ஓகே அடுத்து என்ன கேக்குறோம் அடுத்த क्वेश्चन என்ன கேக்குறாங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து find the equation of normal சொல்லிட்டாங்க find the equation of normal பண்ணிட்டோம் அடுத்து இன்டர்செக்ஷன் பாயிண்ட் கேக்குறாங்க சோ இன்டர்செக்ஷன் பாயிண்ட் அப்படினா அவங்க சொன்னாலே நம்ம என்ன பண்ணோம் நம்ம வந்து இன்டர்செக்ஷன் பாயிண்ட் சொன்னாலே நமக்கு வந்து ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு y equals to 4 over x ன்றது முதல் ஈக்குவேஷன் அடுத்த ஈக்குவேஷன் y equals to x ன்றது இரண்டாவது ஈக்குவேஷன் நான் அப்ப முதல் ஈக்குவேஷன் இரண்டாவது ஈக்குவேஷன் மைனஸ் பண்ண போறேன் சோ மைனஸ் பண்ணனா இதுவும் மைனஸ் பண்ணா 0 ஆயிடும் இதுவும் 4 over x minus x so x இங்க போச்சுனா x equals to 4 over x x மேல போச்சுனா x square equals to 4 x square equals to 4 னா x equals to square root of 4 equals to plus minus 2 அப்ப x வந்து ரெண்டாவும் இருக்கலாம் x வந்து நெகட்டிவ் 2 ஆவும் இருக்கலாம் ஓகேயா ஆல்ரைட் சார் இப்போ எனக்கு ரெண்டு கிடைச்சிருச்சு சார் எது சார் நான் எடுத்து சப்ஸ்டிட் பண்றது அப்படினு கேட்டிங்கனா ரொம்ப நல்ல கேள்வி அதனால தான் அவங்க क्वेश्चनலயே ஒரு க்ளூ கொடுத்திருக்காங்க क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா தீட்டே persilangan normal perke pada lengkung pada sukuan ketiga find the intersection point of the normal to the curve at the third quadrant சொல்லிருக்காங்க சோ third quadrant இங்க என்ன இருக்கு third quadrant வந்து இங்க தான இருக்கு ஓகே அப்ப இங்க இருக்கும்போது x என்னைக்குமே நெகட்டிவா தான் இருக்கும் ரைட்டா அப்ப இதுதான் கிளியரா புரிஞ்சா என்ன சொல்றேன்னு ஓகே சோ இது வந்து நீங்க ரெண்டுல ஏதாச்சும் ஒன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் நீங்க வந்து ஈஸினா இதுல தான் நீங்க செகண்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கனா அப்ப y -2 ஆயிடும் அப்ப உங்களோட தீட்டே persilangan intersection point equals to x -2 y -2 ஓகேவா alright இதான் question number 3 so நான் அடுத்து உங்களை question number 4 5 6ல பார்க்கறேன் ஓகேயா டேக் கேர்